நம்ம எஸ்கேவோட ஆக்டிங்கில் அடுத்த வெளியாக போகிற படம் தான் பார்த்திங்கன்னா அமரன். இந்த படத்துக்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சுட்டு வந்துருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுது. பார்த்தாக்க ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இந்த படக்குழு. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அமரன் ஆடியோ லஞ்ச் ஒன்று நடந்துச்சு. அந்த ஆடியோ லஞ்சில் நம்ம எஸ்கே கிட்ட தேவையில்லா கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி கேட்காம இருப்பாங்களா, கோட் படத்தில் நம்ம தளபதி உங்ககிட்ட துப்பாக்கி கொடுக்கும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சார் அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு நம்ம எஸ்கே ஒரே சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருப்பாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துப்பாக்கி வெயிட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை தூக்கி சுமக்கிறது ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்த தளபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் ஒரு நிமிஷம் அடுத்த தளபதியா, தளபதி அப்படியெல்லாம் கிடையாதுமா, அதாவது அடுத்த தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தக்க வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ தளபதினா ஒருத்தர் தான், தலைனா ஒருத்தர் தான். அதே மாதிரி நம்ம தளபதி சொன்ன டயலாக அப்படியே நம்ம எஸ்கேவும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை உண்மையாலுமே, ஏன்னா அடுத்த தளபதி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் தேவையில்லை, இவருக்கும் தேவையில்லை. அவர் ஜஸ்ட் அந்த சீனுக்கு நான் தேவைப்பட்டால் அந்த இடத்துல இது ஒரு விஷயமா தேவைப்பட்டுச்சு, அதனால அந்த வச்சாங்க. பட் அடுத்த தளபதி அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ரூமர், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிருப்பாரு. பட் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் தளபதியாக இருக்கிறது எவ்வளோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அமரன் படம் 31 வருது. ஸோ நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.